ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் போகிறோங்க. கேரட் அல்வா. இப்போ பிள்ளைங்களாம் ஆஃப் இயர்லி லீவில் இருக்காங்க. என்ன சாயந்தரம் பண்ணி கொடுக்குறது ஸ்வீட் டிஷ் அது இதுன்னு ஆஃப் இயர்லி லீவில் இருக்காங்க. இதுக்காக இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, நியூ இயர் வருது. நியூ இயருக்கு எப்படி ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ணணுன்னா இந்த கேரட் அல்வா ஹெல்த்தியாக பண்ணணும்னா கேரட் அல்வாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட்டு, பால், ஜீனி, இது 3 பொருள் தான் நமக்கு தேவை. ரொம்ப அது இதுன்னு வேணும் தேவையும் இல்லை பொருள். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணுங்க. கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது கேரட்டு 1 கிலோ கேரட்டுங்க. 1 கிலோ கேரட்டு கொஞ்சம் இனிக்கிற மாதிரி கேரட்டு செக் பண்ணி வாங்கிட்டா நல்லதுன்னு. கேரட்டு ஸ்வீட் இருக்க தான் செய்யும். இது இப்போ கொஞ்சம் குளிர்காலத்தில் கொஞ்சம் இனிக்குங்க. அந்த மாதிரி கேரட் வாங்கிக்கோங்க. கேரட்டை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நெய்யிலே. தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, நெய்யிலே கொஞ்சம் வதக்கிங்க. அது 1 கிலோ போட்டு அது எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ கம்மியானோன்னே நம்ம நல்லா அந்த கேரட்டு மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கணுங்க. நல்லா பால் ஊற்றினோம்னா பாலில் திருப்பி அந்த கேரட்டு வெந்துடும். கொஞ்சம் நிறையாவே பால், 1 கிலோ கேரட்டுக்கு எப்படியும் ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடவே பால் தேவைப்படும். 1/2 லிட்ரு ஊற்றினா போதுமானதாக இருக்குங்க. 1/2 லிட்ரு ஊற்றி இந்த பால் பாருங்கள், பால் உள்ளுக்குள்ளேயும் நல்லா பொங்கி நல்ல பாலும் திக்னஸ் கொடுத்துரும். பாலும் கேரட்டும் இதுலேயும் நல்லா வெந்துடும். வெந்த பின்னாடி கொஞ்சம் தண்ணிலாம் அந்த பால் வெந்துருச்சு பார்த்திங்களா. பால் வெந்த பின்னாடி இப்போ தான் நம்ம ஜீனி சேர்க்க போகிறோம். ஜீனி நல்லா 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் வெல்லம் சேர்த்து நான் இதுவரையும் ட்ரை பண்ணதில்லை. இல்லை உங்களுக்கு சுகர் வேணான்றவங்க வெல்லம் சேர்த்து பாருங்கள். நான் அதுவரையும் பண்ணதில்லைங்க. ஒயிட் சுகர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜீனியும் போட்டு ஜீனி, பால், கேரட்டு இதுக்கு 3 நல்லா திக்னஸ் கொடுத்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்தோன்னா அது தண்ணியாக இறக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி அது கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் திருப்பி நெய் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் 6 ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கோம் 1 கிலோ கேரட்டுக்கு. பிள்ளைங்க தான் சாப்பிட போதுக்கு நம்மளும் சாப்பிடுவோம். எப்போயாவது லீவ் சமயத்தை நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் 4-5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கேரட் அல்வா ரெடி ஆயிருங்க. ஓகேங்க, பாய்ங்க.